ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு சிறுகதை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அடர்த்தியான காட்டுல 3 மரங்கள் சிறந்த நண்பர்களா இருந்திருக்கு. அது ஒவ்வொன்றிற்கும் ஒரு கனவு இருந்திருக்குங்க. முதல் மரம் தன்னுடைய கனவை தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்லியிருக்கு. நான் ஒரு மாணிக்க பேழையா மாறணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லிச்சான். அது மட்டும் இல்லாம என்னுடைய பேழைக்குள்ள அரசர்கள் தங்களுடைய வைரம், முத்து, மாணிக்கம் போன்ற விலை மதிக்க முடியாத செல்வங்கள் எல்லாம் வைக்கணும். நான் அதை பத்திரமா பாத்துக்கணும். இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ 2வது மரம் தன்னுடைய கனவை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒரு மிகப்பெரிய போர் கப்பலா மாறணும்னு ஆசைப்படுறேன். நான் அரசர்களையும் மன்னர்களையும் சுமக்கணும். பலத்த புயலோ கொடும் காற்றோ எது வந்தாலும் என் மேல ஏறி பயணம் செய்யறவங்க ரொம்ப பத்திரமா பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா 3வது மரம் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா வளரணும். என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த வானை தொடக்கூடிய அளவுக்கு உயரமா நான் நீண்டு வளரணும். அது மட்டும் இல்லாம நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த மரம் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சான். இந்த 3 மரங்களும் இப்படி கனவு கண்டுகிட்டே இருந்திருக்கு. ஆனா பல வருடங்கள் போயிருக்கு. தங்களுடைய கனவு நனவாகக்கூடிய நேரமும் வந்திருக்கு. ஒரு நாள் சில மரவெட்டிகள் அந்த காட்டிற்குள்ள நின்று இந்த 3 மரங்களையும் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த முதல் மரத்தை வெட்டக்கூடிய அந்த மரவெட்டி சொல்லியிருக்காரு, நான் இந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு போய் ஒரு தச்சர் கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியிருக்காரு. இதை கேட்ட அந்த மரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கு. கண்டிப்பா நான் ஒரு மாணிக்க பேழையா மாற போறேன் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிச்சான். 2வது மரத்துக்கிட்ட வந்த மரவெட்டி அதனுடைய உறுதியை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு போய் நான் துறைமுகத்துல விற்பேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு கண்டிப்பா தன்னை ஒரு மிகப்பெரிய கப்பலா ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 3வது மரத்துக்கிட்ட வந்த மரவெட்டி அந்த மரத்தை பார்த்துட்டு, இந்த மரத்துல பெருசா எதுவுமே இல்லை, இருந்தாலும் நான் இதை வெட்டி எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டினாராம். அந்த மரம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கு. இப்படி வெட்டிட்டாங்க, நம்மளுடைய கனவு எப்படி நினைவாக போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான். அப்போ வெட்டப்பட்ட அந்த முதல் மரம் தச்சர் கிட்ட வந்த போது அவர் அந்த மரத்தை ஒரு வைக்கோல் பெட்டியா தான் செஞ்சாராம். மாணிக்க பேழையா ஆக வேண்டிய தன்னுடைய கனவு ஒரு வைக்கோல் பெட்டியா ஆகிட்டே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான். 2வதா வெட்டப்பட்ட அந்த மரம் தன்னை ஒரு பெரிய கப்பலா செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கு. ஆனா அது ஒரு சிறிய மீன் பிடிக்கக்கூடிய படகா தான் செய்யப்பட்டுச்சான். ஆனா 3வதா வெட்டப்பட்ட அந்த மரத்தை வெட்டி அப்படியே ஒரு இருட்டறையில போட்டு வச்சுட்டாங்களாம். காலங்களும் போயிருக்கு, தங்களுடைய கனவுகளையும் மறந்துட்டான் அந்த 3 மரமும். ஒரு நாள் கடும் குளிர்ல இரவுல ஒரு தம்பதியர் மாட்டு தொழுவத்திற்கு வந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த பெண்மணிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அந்த மரத்துல செய்யப்பட்ட வைக்கோல் பெட்டியில தான் வச்சாங்களாம். அப்போதான் அந்த பேழை உணர்ந்துச்சான், தான் இந்த உலகிலேயே விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கு. சில வருடங்களுக்கு அப்புறமா 2வது மரத்தால செய்யப்பட்ட அந்த மீன்பிடி படகுல ஏறி சிலர் நடுக்கடல்ல பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ பெரும் புயல் வீச தொடங்கியிருக்கு. அப்போ அந்த மரப்படகுல பயணம் செஞ்சவங்க ரொம்பவே பயந்திருக்காங்க. தங்களுக்கு ஏதாவது பெரும் துன்பம் நேர்ந்துருமோன்னு பயந்து அந்த படகுல உறங்கிட்டு இருந்த ஒருத்தரை எழுப்பி ஏதாவது பண்ணி இந்த புயலையும் காற்றையும் அடக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு பெரும் புயலும் காற்றும் அடங்கிச்சான். அப்போதான் அந்த 2வது மரம் உணர்ந்திருக்கு, தான் இந்த உலகத்திலேயே அரசர்களின் அரசரை சுமந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கடைசியா அந்த 3வது மரம் இருட்டறையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு ஒரு மனிதரால சுமந்து செல்லப்பட்டு ஒரு மலையோட உச்சியில நடப்பட்டிருக்கு. அப்போதான் அது உணர்ந்திருக்கு, தான் வானளவு உயர்ந்து நின்று கடவுளுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கிறத உணர்ந்திருக்கு. இந்த 3 மரங்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, இயேசுதான். இயேசு மாட்டு தொழுவத்துலதான் பிறந்தாரு. பிறந்த உடனே குழந்தைய வைக்கோல் பெட்டியில தான் வச்சாங்க. அதுக்கப்புறமா இயேசுவும் சீடர்களும் மீன்பிடி படகுல நடுக்கடல்ல பயணிச்ச போதுதான் இயேசு புயலை அடக்கி அவங்க எல்லாத்தையுமே பாதுகாத்தாரு. இறுதியா வெட்டப்பட்ட அந்த மரம் தான் இயேசு சுமந்து செஞ்ச அந்த திருசிலுவையா மாறி இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.